ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு புது வீடியோ நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மோஸ்ட் யூஸ்லெஸ் கார்ட்டூன் பார்க்குற பழக்கம் நிறைய உண்டு இருக்குல்ல நண்பர்களே. அதில் நம்ம நம்ம இதை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன்ஸ் எது நம்ம சின்ன வயசில் பார்த்ததில்ல. எனக்கு இந்த ஹைடின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும். என்னதான் எல்லாருமே அது மெழுகேற்றி பேசினாலும் நான் அவ்வளோ பெருசாக அந்த சீரீஸ் அவ்வளோவா பார்த்ததில்ல. அந்த கார்ட்டூன் சீரீஸை நான் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கணும் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இந்த ஷிப்புலாம் ஒன்று வரும், அந்த சீரீஸை நான் பெருசாக பார்த்தது கிடையாது. அதுவுமே போர் அடிச்சிடும், அதான் கட் பண்ணிடுவேன். மோஸ்ட்டாக இதுதான் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் ஓடின சீரீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பார்த்தாலும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சீரீஸ் எதுன்னு சொல்லுங்கள். எல்லாம் மெமரிஸை நோண்டி எடுப்பாங்க, நம்ம மெமரிஸ்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நோண்டி எடுப்போம். எனக்கு இந்த லேட்டரான சில விஷயங்கள் அடிப்பட்டது. மெமரிஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயம், நிறைய மெமரிஸ் சேகரிச்சு வச்சிட்டோம், நிறையா பண்ணியிருக்கோம். சின்ன வயசு லைஃப்பில் நிறையா பண்ணியிருப்போம். இந்த வளர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சின்ன வயசுல சரி, வளர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பார்த்தா அந்த மெமரிஸ் அதுவே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெமரிஸ் நம்ம அந்த டைமில் இருக்கலாம், அப்போ இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சாலுமே, நம்ம அப்போ போனாலும் அப்போ ஒரு கவலை இருக்கும், அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. அந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். அப்பயுமே சில கஷ்டங்கள் இருந்திருக்கும், பட் ஸ்டில் நம்ம பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருந்திருக்கும். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ ரேண்டமாக தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு எப்படி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருதுன்னு தெரியல நண்பர்களே. முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, டிவி பார்க்கணும், பிஸ்கெட் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும், கேம் விளையாடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது திருப்பி எப்படி உள்ளேருந்து கொண்டு வருதுன்னு தெரியல, வரமாட்டேங்குது. அது ஒரு வயசானதுனாலையும் தெரியல, மெச்சூர்டு வந்ததுனாலையும் தெரியல, அந்த என்டர்டெயின்மெண்ட் இப்போ இருக்க மாட்டேங்குது. அந்த ஃபன் இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபன் எப்படி திருப்பி கேப்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த ஃபன்னை எப்படி திருப்பி கேப்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய டிஸார்டராக தான் பண்ணிகிட்ருப்போம். டிஸார்டர்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் ஏதோ நாய் வாய் வச்ச மாதிரி அங்கங்கே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ அதை யோசிச்சு பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமாக சில பேருக்கு இருக்கும். சில பேர் அது பண்ணலாம்ப்பா, தப்பு இல்லை, இப்பயுமே பண்ணலாம், பட் ஆனால் ஸ்டில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, அறியா வயசு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி சில பேர் யோசிக்கிறது உண்டு. அதே சமயம் அது திருப்பி பண்ணலாம், தப்பு இல்லை, அது என்னப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுகிற சில கேங்ஸும் உண்டு. ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஃபன்னை இப்படி தான் நீங்கள் திருப்பி கேப்டிவேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போங்க, நிறைய டூர் போங்க, ட்ரிப்பு போங்க, சுற்றி பாருங்கள். இப்போ ட்ரிப்பு போகாத சமயத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு திங்கிங் வரும். ஹாபிஸ் நிறையா வச்சுக்கோங்க. ட்ராயிங் பண்ணுங்கள். ட்ராயிங்லாம் சின்ன வயசு நிறையா பண்ணுவேன், அதான் என்னோடய ஹாபியாக இருந்துச்சு. அதேமாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரா பண்ணுங்கள், தப்பு இல்லை. இந்த விஷயம் அதெல்லாம் பண்ணலாம், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அது தப்பு. அது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அது லைஃப் ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது ஒரு பழக்கமாகவே இருக்கணும். ட்ராயிங்னு இல்லை, எந்த விஷயமும் சரி. கிரிக்கெட் விளையாட போனால் கிரிக்கெட் விளையாட போங்க, ட்ரிப்பு போகிறீங்களா ட்ரிப் போங்க, ட்ரா பண்ணுறீங்களா ட்ரா பண்ணுங்க, பொம்மை படம் பார்ப்பீங்களா பொம்மை படம் உட்காந்து பாருங்க, தப்பு இல்லை. அது மாதிரி கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்மில் நிறைய உங்கள் ஒர்க்கை நம்மளோட கன்சம்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபன் எப்பயுமே கூட இருக்கும், எப்பயுமே அது உங்களை விட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் சொன்னேன், அந்த யூஸ்லெஸ் கார்ட்டூன்ஸ் நம்ம பார்ப்போன்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த கார்ட்டூன்ஸ் பார்க்கலனா கூட, பட் அந்த சமயத்தில் அது நமக்கு ஒரு மாதிரி மெமரிஸாக மாறி போச்சு. அதை பார்க்கலனா கூட அந்த இன்ட்ரோ சாங் கேட்டால், ஓ அப்படியே நம்ம டக்குன்னு நமக்கு தெரியாமல் தலை திரும்புதோ அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா காரணம் நம்ம சின்ன வயசில் கேட்டு பழகுனது. அதை பார்க்கலனா கூட சம்திங் ஏதோ ஒரு வகையில் நமக்குன்னு ஒரு அட்ராக்ட் ஆகிருக்கு. சின்ன வயசில் எது பண்ணாலுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அடித்தா அடி, ட்ராமானா ட்ராமா, ஃபன்னுனா ஃபன். அடி மேலே விழுந்துச்சுன்னா மேலே விழுந்தது தான். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபன்லாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேலே வாங்கிக்கிட்டு எந்த எமோஷன்ஸாக இருந்தாலும் வாங்கினா மட்டும்தான் உங்களால் சர்வை பண்ண முடியும். அடுத்த கட்டத்துக்கு சர்வைவோட ஃபன் பண்ண முடியும், கொஞ்சம் ஃபன்னாக போக முடியும். சர்வைவ்னே இருக்குது இப்போ லைஃப்லாம். சர்வைவல் மோடுக்கு போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலைக்கெல்லாம் போனால் இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சர்வைவல் மோடுக்கு போயிடும். என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபன்னான ஒரு விஷயங்கள் சார் நம்மளே எடுத்து பண்ணோன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபன்னான வேலைகள்லாம் நிறைய எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறதோட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்களே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆவீங்க. ஆனால் ரொம்ப உள்ள வச்சுக்காதீங்க, ஏன்னா அப்புறம் ரியல் வேர்ல்டு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும்.
நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறதே தெரியாமல் போயிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சுற்றிட்டு இருக்கணும். அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணு நல்லா வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் என்டர்டைன்மெண்ட் இந்த விஷயத்தையுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதான் சொல்லணும்னு நினச்சேன் நண்பர்களே. நான் சின்ன வயசில் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ஆர்டர் நிறைய பழக்கம் உண்டு. பப்ஜி மாதிரி இப்போ கால் ஆஃப் டியூட்டி மொபைல்னு ஒன்று இருக்கு தெரியுமா? பப்ஜி மாதிரி தான் அதுவும். அது நிறைய ஆர்டர் உண்டு. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நிறைய ஆடிட்டு இருப்போம். அது மட்டும் தான் கேமிங்லேயே எனக்கு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போகிறதுனா ரெகுலர் பிளேயர் கிடையாது, அவனுங்க தான் ரெகுலர் பிளேயர். என்னை கூப்பிடுவானுங்க, இன்வைட் பண்ணாலும் நான் போவேன். அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்படி விளையாடி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தது. ஏரியா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். இங்கே அப்படியே போய் இந்த கேம் விளையாடி அதில் பழகமாகி அதுக்கப்புறம் தான் நிறைய கேம் விளையாடுறது உண்டு. இந்த மாதிரி ஃபன் சேர்றது உண்டு. அந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல நம்ம என் ப்ரைமில் லாக்டவுன் சமயம் தான். காலேஜ் லாக்டவுனு, ஆன்லைன் கிளாஸு, அட் த சேம் டைம் எல்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதும் ஆன்லைனில் தான். இதுவுமே என் பீக்கு ப்ரைமில் காலேஜில் அந்த சமயத்தில் தான் இருந்துச்சு, லாக்டவுன் சமயத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் நிறைய பண்ணுங்க, ஃபன்னாக பண்ணுங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் அடித்து உட்காந்து வேலை செய்யுங்க. அதான் ஒரே வழி. நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாரும் போய் டெவலப் ஆகி ரீச் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எது பண்ணுறதா இருந்தாலும் நல்ல க்ரோத்தோடு பண்ணுங்கள். அந்த ஃபன்னே நீங்கள் ஒரு கேப்டிவேட்டாக பண்ணலாம். க்ரியேட்டிவாக பிளாட்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா யூடியூப் வீடியோஸ் எடுக்கலாம். அந்த ஃபன்னை நீங்கள் பார்க்குற ஃபன்னை நீங்கள் பண்ணுற ஃபன்னையும் கண்டிப்பாக எடுத்தால் அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணுங்கள். நான் யூடியூப் வீடியோஸுக்கு ஐடியா கொடுக்கணும் இல்லையா, அப்பப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் வீடியோஸ்க்கு ஐடியா கொடுப்பேன். அதுவே யூடியூப் வீடியோவாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ரீச் வரும். நீங்கள் நல்ல கண்டென்ட் நல்ல பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இன்னும் இதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from signing off, VJ Bharatwaj. Bye.